Welcome students, 12th standard chemistry public examination கான important direct 5 marks questions தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 1 month தான் இருக்கு. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா direct 5 marks questions ஒரு 25 questions கொடுத்திருக்கேன். இந்த 25 questionsமே பாத்தீங்கன்னா நல்லா go through பண்ணி நல்லா படிச்சு வெச்சுக்கோங்க. இது உங்க செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கும் and உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन ப்ரீவியஸ் இயர்லயும் ரொம்ப முக்கியமான கேட்ட क्वेश्चंसா தான் கொடுத்திருக்கேன். அதனால இந்த क्वेश्चனை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா क्वेश्चन கொடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வித் பேஜ் நம்பரோட இருக்கு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக பப்ளிக் எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு 12th கெமிஸ்ட்ரி டீடைல் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் क्वेश्चन ஒன்னு கேட்டாங்கன்னா இன்டைரக்ட்டா 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸா ஒரு क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல தரேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டைரக்ட்டா 5 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா இந்த क्वेश्चंसலாம் கேட்கலாம். அதனால இத 5 மார்க்ஸ் அளவு நல்லா படிச்சு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் process புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரி. பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் மின்னார் தூய்மையாக்கலின் தத்துவத்தினை ஒரு உதாரணத்துடன் விளக்குக. வாட் இஸ் கேட்டினேஷன் டிஸ்கிரைப் பீஃப்லி த கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன? கார்பனின் சங்கிலி தொடராக்க பண்பினை பற்றி குறிப்பு எழுதுக. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் டைபோரேனின் வடிவமைப்பினை விவரிக்க. நான் உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க்காக கொடுத்துருக்கிறதால அப்போ டைபோரேன்லாம் ஒரு 5 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அதளவு படித்து வச்சுக்கோங்க. ஒரு 6 or 7 பாயிண்ட்ஸ் அந்த டைகிராம்ஸ் எல்லாமே நீட்டாக படித்து வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் இட் ப்ராப்பர்ட்டிஸ். ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் என்றால் என்ன? அதனுடைய பண்புகளும் விவரிக்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கம்பேர் லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடு. லாந்தனாய்டுகளையும் ஆக்டினாய்டுகளையும் ஒப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமுக்கு ஒரு பேஜ் நம்பரும் இங்கிலீஷ் மீடியமும் ஒரு பேஜ் நம்பரும் இருக்கும். அது வந்து அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் எடுத்து இந்த क्वेश्चனை மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னஸ் தியரி வெர்னர் கொள்கையின் கோட்பாடுகளை கூறுக. டிஸ்கஸ் பிரீஃப்லி த நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைன்ஸ். இந்த क्वेश्चனை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த क्वेश्चंस பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் கேட்டிருக்காங்க பப்ளிக்கில், அதனால் படிச்சுக்கோங்க. உலோக கார்பனைகளில் காணப்படும் பிணைப்பின் தன்மையினை விளக்குக. எக்ஸ்பிளைன் ஷாட்கி அண்ட் ஃப்ராங்கல் டிஃபெக்ட். இது கேட்டாங்கன்னா ரெண்டாக சப்பாக பிரித்து கேட்கலாம், இல்லை ஒன்றாவே கூட கேட்கலாம். ஷாட்கி குறைபாடு மற்றும் ஃப்ராங்கல் குறைபாடு பற்றி குறிப்பு வரைக. பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் இது தனித்தனியாக கேட்பாங்க. எஸ்சி பிசிசி எஃப்சிசி யூனிட் செல் இதோட அலகு கூட்டின் பொதிவு திறனை விளக்குக சொல்லியிருக்காங்க. அதை படித்து வச்சுக்கோங்க. டிஸ்கிரைப் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். முதல் வகை வினையின் வரைபட விளக்கத்தினை தருக. அது நீங்கள் ரியாக்ஷன் எழுதி அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனையும் எழுதணும். எக்ஸ்பிளைன் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் கிவ் எக்ஸாம்பிள். ஒவ்வொரு டைம் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிள்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஏன்னா அதற்கு 1 மார்க்காச்சும் கொடுப்பாங்க. அதனால் அந்த கொஷின்ஸையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. பூஜ்ஜிய வகை வினையை எடுத்துக்காட்டுடன் தருக. வால்யூம் 2ல் பொறுத்த வரைக்கும் வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் மாறும். அதனால் நான் தனியாக வால்யூம் 2னே கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிளைன் காமன் அயன் எஃபெக்ட் வித் அன் எக்ஸாம்பிள். பொது அயனி விளைவினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆஸ்ட்வல்ட் டைலூஷன் லா. ஆஸ்வல்ட் நீர்த்தல் விதிக்கான சமன்பாட்டை தருவி. ஆண்டர்சன் ஆசல்பேல்ச் ஈக்குவேஷன் ஆண்டர்சன் ஆசல்பேல்ச் சமன்பாடு. derive the expression for Nernst equation very important question. Nernst சமன்பாட்டை தருவி. அப்புறம் describe the construction of Daniell cell. டேனியல் மின்கல கட்டமைப்பை விளக்குக. லித்தியம் அயன் பேட்டரி H2O2 fuel cell. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேராக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். லித்தியம் அயன் மின்சேர்ப்பு கலனி மற்றும் H2O2 எரிபொருள் மின்கலம் பற்றி விளக்குக. டிஃப்ரென்ஷியேட் ஃபிசியோட்ரோபின் அண்ட் கெமிஸ்ட்ரியோட்ரோபின். இயற்புறப்புறப்பு மற்றும் வேதிப்புறப்புறப்பு கவர்தல் வேறுபடுத்துக. அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேட்டலிஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. ஒரு 7 or 8 பாயிண்ட் எழுத பாருங்கள். ஏன்னா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தப்பானாலும் இன்னொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு மார்க்ஸை தரும். வினைவேக மாற்றிகளின் சிறப்பியல்புகளை பற்றி கூறுக. லூகாஸ் சோதனை எழுத சொல்கிறாங்க. அப்புறம் விக்டர் மேயர் சோதனை. மெக்கானிசம் ஆல்டல் கண்டென்சேஷனோட மெக்கானிசம் வினை வழிமுறை. அப்புறம் கேனிசரோ ரியாக்ஷன். அப்புறம் எஸ்டரிஃபிகேஷன் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. லாஸ்ட் யூனிட்லேருந்து மெக்கானிசம் ஆஃப் கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட். சோப்புகள் மற்றும் டிட்டர்ஜென்ட்டுகளின் அழுக்கு நீக்கும் செயல்பாடு.
இந்த 26 கொஷின்ஸை படித்தாலே உங்களுக்கு டேரக்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். இது வந்து இதுலேருந்து ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நல்லா படிக்க பாருங்கள். உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. அந்த டைமை யூஸ் பண்ணி நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் கொடுத்துட்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.